அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்ப வந்து வாங்க நம்ம வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்ப்போம். பிரெட் பீஸா. அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வச்சவொடனே இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்ப வந்து வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் வந்து எடுத்திருக்கேன், ஒரு 5 பிரெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து வேணும்னா அந்த ஓரங்கள் எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு நீங்க வந்து செஞ்சுக்கலாம். ஓரங்களை கட் பண்ணிட்டு நல்லா வந்து சப்பாத்தி கட்டையால வந்து ஒருக்க வந்து நல்லா திரட்டி விட்டு அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்படிதான் நான் செய்யறேன். பீஸா வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா பீஸா சாஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சேர்த்திருக்கேன். அப்படி பீஸா சாஸ் இல்லைன்னா வந்து இந்த நான் காமிச்சேன் பாத்தீங்களா அந்த டொமேட்டோ சாஸ், அது கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். பிரெட் 5 பிரெட் எடுத்திருக்கேன். அந்த பிரெட்ல வந்து மேல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இஃப்தார் டைம்ல நீங்க வந்து நோன்பு இருக்கும் போது நீங்க வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு ரெசிபி. சீஸ்னாலே பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ல, சோ அதனால இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு மேல வந்து சீஸ் வந்து தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து அதிகமாவே தூவி விட்டாதான் நல்லா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குடமிளகா அதெல்லாம் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் குடமிளகா எல்லாம் சேர்க்கல, வெறுமனே தான் நான் வந்து செஞ்சிருக்கேன். பொரிச்சு விரால் வந்து பொரிச்சு வச்சிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா மேட்டாப்ல வந்து அந்த இதோட அந்த தொக்கோட வந்து கொஞ்சம் வச்சிருக்கேன். ஒரே ஒரு விரால் மட்டும் வச்சிருக்கேன். பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கும். நல்லா வெந்து வரும்போது அவ்வளோ வாசனையா அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கீழே வந்து ஃபீட்பேக் தெரியுங்க உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காண்டா இருந்துச்சுன்னா அது கூட நீங்க வந்து தூவி விட்டுக்கலாம். எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, ஸோ அதனால நாங்க வந்து அதெல்லாம் சேர்த்துக்கல, வெறுமே இந்த மாதிரிதான் செஞ்சிருக்கோம். மேட்டாப்ல வந்து கொஞ்சமா பாத்தீங்கன்னா அந்த தால் தொக்கு மட்டும் கொஞ்சமா வச்சுட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அவன்ல தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சா போதும், நல்லா வந்து சூப்பரா வந்து வெந்து வந்துடும். ரொம்ப சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வெந்து வரும்போதுதான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்டாவும் கொடுக்கலாம், நைட் டின்னராகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கூட வந்து வச்சு விடலாம். அந்த மாதிரி செஞ்சு வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு வச்சு விடலாம். குழந்தைங்க வந்து பீஸாவெல்லாம் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது பிரெட் பீஸாங்கும் போது நமக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் எல்லாம் கம்ஃபர்டபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். பாருங்க, நல்லா வந்து வந்துருச்சு. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கீழே வந்து ஃபீட்பேக் தெரிவிங்க உங்களுக்கு சொல்லிட்டு. பீஸா பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிச்சு காய்ச்ச பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குண்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா வந்துச்சு. நீங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் தருவீங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.